ஹலோ நண்பர்களே, நமது சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து ஈச் அண்ட் எவ்ரிடே உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம். சரியா? அதனால நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அஸ் வெல் அஸ் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒன்று நம்ம மேனேஜ்மெண்ட் கூடால நம்ம டைரெக்டாகவே போய் ஜாயின் பண்ணிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட 12th மார்க்கை வச்சு அது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவுன்சிலிங் மூலயமா நாம காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான காலேஜ் நமக்கு தேவையான அமௌண்ட்டை கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் கவுன்சிலிங் மூலியமா போகும்போது நம்மளோட ரேங்க்கு நம்மளோட மார்க்குக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து காலேஜ் வந்து அலாட் ஆகும். அப்போ கவுன்சிலிங் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு என்னன்னு பார்த்தா ஒரு டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்ஜினியரிங் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா மொதல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கட் ஆஃப் கால்குலேஷன். அப்போ கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இன்ஜினியரிங் அட்மிஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மேக்ஸ் மார்க்கை அப்படியே நீங்கள் 100க்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபிசிக்ஸ் மார்க்கு உங்களோட கெமிஸ்ட்ரி மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை 2ஆல் டிவைட் பண்ணி உங்களோட மார்க்கு இப்போ ஃபிசிக்ஸ் மார்க்கு 2ஆல் டிவைட் பண்ணால் 50க்கு கன்வெர்ட் ஆயிடும். கெமிஸ்ட்ரி மார்க்கு 2ஆல் டிவைட் பண்ணால் அதுவும் 50க்கு கன்வெர்ட் ஆயிடும். சரியா? அப்போ 200க்கு எவ்வளோ, இதுதான் உங்களுக்குரிய கட் ஆஃப். சரியா? இந்த கட் ஆஃபை வச்சு தான் நாம் என்ன பண்ணுவோம்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது தமிழ்நாடு கவுன்சிலிங் நடத்தக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி நம்மளை பிரிச்சுருவாங்க. என்ன அப்படின்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா 3 ரவுண்டாக நம்மளே பிரிப்பாங்க. சரியா? அப்போ போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட மாணவர்கள், அதாவது 200 மார்க்கு கட் ஆஃப் வந்து 200லேருந்து 179 வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருந்தாங்க. எவ்வளோ பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 26,554 பேர் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்டாங்க. சரியா? அப்போ நல்ல மார்க் எடுத்து நல்ல கட் ஆஃப் எடுத்தால் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே வர முடியும். அப்போ தான் நல்ல காலேஜ் குறைவான அமௌண்ட்டை பே பண்ணி உங்களால் படிக்க முடியும். குறைவான அமௌண்ட்டை பே பண்ணி நல்ல காலேஜில் நம்ம படிக்கிறதுக்காக தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் நம்ம கலந்துக்கிறோம். அப்படி இல்லை சார் என்கிட்ட வந்து அமௌண்ட் நிறைய இருக்குது, எங்கள் வீட்டில் அமௌண்ட்டை பற்றினா பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாலே அட்மிஷன் வந்து போடலாம். சரியா? உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். சரியா? அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல் வந்து 178.9லேருந்து 142 வரைக்கும் லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2ல் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 75,000 பேர்கிட்ட என்னாச்சு பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரவுண்ட் 3யை பொறுத்த வரைக்கும் 141லேருந்து 77. சரியா? கட் ஆஃப் வந்து 77 வரைக்குமே நம்ம கலந்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 1,00,000 பேர்கிட்ட ரவுண்ட் 3ல் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ரவுண்ட் 1ல் நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல கோர்ஸும் கிடைக்கும். ரவுண்ட் 2ல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்க காலேஜ் மீடியமாக இருக்க கோர்சஸ் வந்து கிடைக்கும். ரவுண்ட் 3யை பொறுத்த வரைக்கும் லக்கில் நமக்கு நல்ல காலேஜ் கிடைச்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு பெட்டர். அப்போ உங்களோட எய்ம், இப்போ நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ இருந்தே நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சரியா? நம்ம சேனலில் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அது அட்மிஷன் ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் ஏதாவது டவுட் இருக்கலாம், எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம்.